உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவைகள் மத்தியிலே கர்த்தர் ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போல உன்னையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கின்றார். குடும்பத்தை விட்டான், பெற்றோரை விட்டான், உறவுகளை விட்டான், தேசத்தை விட்டான், எல்லாவற்றையும் விட சொன்னார். Then only can bless you. பின்பதாகத்தான் அவர் அவனை ஆசீர்வதிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்க முடியும். தேவன் உன்னை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறபடினாலே அவர் ஒரு நாளும் நீ நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபிரகாமை போல லோத்தை நோக்கி பார்த்தான். ஆபிரகாமை போல லோத்தை நோக்கி பார்த்தான் என்று சொல்லி 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். 13:10. Lot lifted up his eyes. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. Garden of the Lord, தேவனுடைய தோட்டத்தை போல எகிப்தை போலவும் அழகாக இருந்தது. அதனால தான் இவர் எங்கே போயிட்டாரு? இங்கே போயிட்டாரு. ஆபிரகாம் எங்கே போனார்? கானான் வந்து எகிப்துக்கு போகிறார். ஏன்னா அழகாக இருக்குது. அழகு உன்னை ஏமாத்துறோம். அழகெல்லாம் ஒன்றா அழிஞ்சு போவோம். நான் கூட இவ்வளோ முடி வச்சுங்க அப்படி இப்படி இருந்தேன். இப்போ பாருங்க, தேடினாலும் கிடைக்கல. அதனால் ரொம்ப அழகுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. நேச்சுரல் அழகு. எப்பொழுது? அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள் எனக்கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். எல்லாவற்றையும் பதில் தருவார் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு எட்டாதது, அறியாதது, உணராதது, கையில கிடைக்க முடியாது, நம்ப முடியாதை என் தேவன் தர வேண்டுமானால் just you see, look at him, அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. லோத்து பார்த்த அந்த பார்வையை ஆபிரகாம் பார்த்துக்கிட்டு தான், ஓஹோ இவர் இந்த பக்கம் போயிட்டாரு, அங்கே எகிப்து கூட ரொம்ப அழகாக தான் இருக்குது. எப்படி? எகிப்து கூட ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்ற என்ன இருக்கு? கானான். அவன் கானானிலே இருந்திருந்தான் என்றால் அந்த 400 வருட அந்த அடிமைத்தனம் இருந்திருக்காது. ஆனால் மாமிசத்தில் அவன் புறப்பட்டு கானானை விட்டு அவன் போனபடினாலே மறுபடியுமாய் கர்த்தர் கானானுக்குள்ளாய் கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒருவேளை அந்த விசுவாசத்தை விட்டு, இந்த நம்பிக்கையை விட்டு, உன்னுடைய சுயபலத்தினாலே, சுய நம்பிக்கையினாலே தேவன் கொடுத்த இடத்தை விட்டு நீ ஒருவேளை வெளியே சென்றிருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை மறுபடியும் அதை எடுத்து கொண்டு வந்து சேர்க்க அவர் நல்லவரும் உண்மையுள்ளவருமா இருக்க தேவனுடைய பிள்ளைகளே. எனவே அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். உன்னுடைய கண்களை அவருக்கு நேராக நீ நோக்கி பார்க்கின்ற வேளையிலே உன்னுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது.